வணக்கம், நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த சாட் பாஸ்கெட் தான். அன்றைக்கே அது பண்ணியிருந்தேன். ஹோலி அன்றைக்கி யாரோ ஒருத்தர் ரொம்ப நல்லாயிருக்கு காமிங் மாமின்னு சொன்னால், சரி அது யூடியூப்பில் இன்றைக்கி போடலான்னு 1 கப் மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அப்புறம் 2 உப்பை போட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும். அதாவது அன்றைக்கி நான் காமிச்சேன் இல்லையா, அந்த மட்ரி அப்புறம் அந்த பிஸ்கெட்டுக்கெல்லாம் பிசைகிற மாதிரி சாதாரணமாக தான் நல்லா கையில் ஒட்டாமல் பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஒரு டவலை லேசாக வெட் பண்ணி அதில் மூடி வச்சு ஒரு 1/2 hour வைக்கணும். இந்த அடுத்த பக்கத்தில் கொஞ்சம் மைதா மாவையும் தண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்லரி மாதிரி பண்ணிட்டுருக்கேன், அதாவது ஒரு பேஸ்ட் மாதிரி. இப்போ அதை நான் 2 பாகமாக பிரிச்சுட்டுருக்கேன் அந்த மாவை. இது நம்ம சப்பாத்தி மாதிரி இட்டுக்கலாம். எனக்கு 2மே தேவையில்லை, ஒரே ஒன்று போகிறோம். ஏன்னா நான் ஒன்று தான் பண்ணி காமிக்க போகிறேன். அதனால் ஒரு பக்கம் இந்த மாவு மாத்திரம் எடுத்துட்டு இதை சப்பாத்தி மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம், மீடியமாக நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேணும்னா நீங்கள் மைதா மாவை தொட்டுக்கலாம், ரொம்ப ஓவராக டஸ்ட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் தொட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கத்தி எடுத்து இந்த மாதிரி பக்கத்தில் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி பண்ணிக்கணும். நல்லா பக்கத்தில் பண்ணிக்கோங்க. நான் பண்ணினதுக்கு கொஞ்சம் அகண்டு போயிடுத்து. அதுக்கப்புறமா ஒரு சின்ன கட்டோரி மாதிரி, அதாவது ஒரு கப்பு மாதிரி எடுத்துட்டு அதை நடுவில் போட்டுன்ட்டு இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு நடுவில் நம்ம அதை ஸ்லரி வச்சு ஒட்டிக்கணும். இதே மாதிரி சைடுலேயும் நம்ம போட்டுட்டே வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்தது இந்த கீழெல்லாம் தொங்குறது இல்லையா, அதெல்லாம் ஒரு கத்திரி எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் மாத்திரம் வச்சுட்டா போகிறோம். அப்புறமா அந்த மிச்சம் நீளமாக இருக்கு இல்லையா, அதை நல்லா நடுவில் வச்சுட்டு ஒரு கீழே நம்ம போட்டோமே அது ஒரு ஸ்ட்ரிப் மேலேயும் ஒரு ஸ்ட்ரிப் கீழேயும் வரா மாதிரி நல்லா ரவுண்டாக பண்ணிக்கணும். இது கொஞ்சம் இங்கே அகண்டு இருக்கு இல்லையா, இதை நம்ம உள்ளே தள்ளிக்கலாம். தள்ளிட்டு நல்லா ரவுண்டாக வரா மாதிரி போட்டுட்டு இந்த எட்ஜை நம்ம நல்லா ஒட்டிடணும். இதே மாதிரி எல்லா ஸ்ட்ரிப்பையும் போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இங்கே பாருங்கள் பாதி போட்டு காமிச்சிருக்கேன், ஒன்று உள்ளே ஒன்று வெளியிலன்னு இது மாதிரி வரணும். அப்போ தான் அந்த அழகான பாஸ்கெட் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். அது எல்லாத்தையும் பண்ணினாக்கா ஒரு பாஸ்கெட் மாதிரி அது வந்துடும். இங்கே நிறைய எண்ணெயை வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் வைக்கணும், ஏன்னா அந்த கப்பு பூரை இதில் முங்கணும் இல்லையா, அப்போ தான் அது நல்லா வெந்து நம்மளுக்கு இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டு கொடுக்குறா இல்லையா, அது மாதிரி பிஸ்கெட் மாதிரி கரன்னு வரும். இப்போ இந்த நம்மளோட பாஸ்கெட் ரெடி ஆகிடுத்து. இதை உள்ளுக்குள்ளே போட்டிருக்கேன். கொஞ்சம் நாடி ஆனால் அதுவே விண்டு வரும், உங்களுக்கு தெரியாது பாருங்க. அப்படி வரலைன்னா கூட ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சூடு ஆடினப்புறம் கொஞ்சம் அது மாதிரி நெம்பி கொடுத்தா வந்துடும். ரொம்ப சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, அப்புறம் அது கட் ஆகிடும் நம்மளுக்கு. இதில் நான் இப்போ எல்லாம் அசம்பிள் பண்ணிட்டேன். அந்த பண்ணின வெளியில் வந்ததை நான் காமிக்கணும்னு நினச்சேன், அதை என்னமோ எடுக்க மறந்து போயிருக்கேன். இது மாதிரி தான் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே வந்துடுச்சு. அன்றைக்கி க்ளீனாக எப்படி உட்காந்துட்டுருக்க பாருங்கோ, கொஞ்சம் கூட இம்பேலன்ஸ்டாக இல்லாமல் கரெக்டாக உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நான் அன்றைக்கி பண்ணினது கொஞ்சம் எல்லாம் பாக்கி இருந்தது, அதெல்லாம் போட்டுட்டு இந்த ராஜஸ்தானி லேம்பையும் ஏற்றி வச்சுருக்கேன், கேண்டிலையும். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். இட் வாஸ் வெரி மச் அப்ரிஷியேட்டட். ஒரு 4 பண்ணியிருந்தேன் அன்றைக்கி, 4 மூலையிலையும் வச்சுருந்தேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். If you like my video, please subscribe to my channel. Thanks a lot for watching. I will meet you in my next video. Thank you. See you.